நீங்கள் பீரியட்ஸ் வரதுக்கு ரெமிடிஸ் எல்லாம் எடுக்காதீங்க. பீரியட் வரதுக்கு நிறைய ரெமிடி இருக்குது, டேப்லெட் இருக்குது. நீங்கள் இரகுலர் இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர வைக்க டேப்லெட் எடுத்து பழகிருப்பீங்க. ஸோ அந்த டேப்லெட் எடுக்கலாமா, ரெமிடி எடுக்கலாமானா 40-42 நாள் 45 நாளைக்குலாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இப்போ என்னைய கேட்டிங்கன்னா, நான் செகண்ட் பேபி கன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் தான் இருந்துச்சு. நான் இப்போ பெருசாக பேபிக்கு வந்து நான் பிளான் பண்ணல, ரெண்டாவது பேபிக்கு. அப்போ வந்து நான் ப்ரெக்னென்சி கிட்ல டெஸ்ட் எத்தனாவது நாளில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56, 56, 55 நாளைக்கு மேலே தான் நான் வந்து எனக்கு நான் செக் பண்ணேன், பாசிட்டிவ் காட்டுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிசிஓடி இருந்துச்சு. என்னோட பீரியட் சைக்கிள் 50, 52 அந்த மாதிரி பீரியட் சைக்கிள். ஸோ 50, 52 வந்துடணும், என்னடா இன்னும் தள்ளி போகுது, 55க்கு மேலே போகுதேன்னு நான் கிட்ல செக் பண்ணும்போது தான் எனக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஸோ இரகுலர் இருந்தாலும் பேபி வந்து தங்கும், ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கூட பேபி வந்து இரகுலர் இருந்தாலும் தங்கும். நான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, ரெமிடியும் எடுக்கலை, ஆனால் கூட எனக்கு தங்குச்சு. ஸோ இரகுலர் இருக்கும்போது 50 அந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 40, 42, 43 இந்த நாட்களில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் நெகட்டிவ்னு வருது, அப்போ அடுத்த மாதம் நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த மாதம் பீரியட்ஸ் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு வீடியோவும் நான் பார்த்தேன். நான் வந்து 40 அந்த மாதிரி நாட்களில் போய் நான் பார்த்தேன், ஸ்கேனில் பார்த்தேன், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், ரெண்டுலேயுமே எனக்கு பேபி தெரியல, நெகட்டிவ்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க.